ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். 1992ஆம் ஆண்டு ஆதிபராசக்தி அறநிலை பொறுப்பாளர்களுக்கு அருள்வாக்கு அளித்தபோது அன்னையே ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாள். அந்த ஆண்டு எத்தனை பேர் என்னென்ன பிரச்சனைகளோடு வந்தார்கள், எத்தனை பேருக்கு அருள்பாலித்தேன், சிலர் பலன் பெறாமல் போனது ஏன் என்று குறிப்பிட்டாள். அதாவது 82ஆம் ஆண்டு புற்றுநோயுடன் என் சந்நிதிக்கு வந்தவர்கள் 1700 பேர். அவருள் குணம் பெற்றவர்கள் 1800 பேர். குணமடைந்து கொண்டு வருபவர்கள் 50 பேர். நான் சொன்னபடி மருந்து உண்ணாமல் அலட்சியமாக இருந்தவர்கள் 25 பேர். இறந்தவர்கள் 25 பேர். காரணம் வினைப்பயன். திருமணம் கைகூட வேண்டி வந்தவர்கள் 5000 பேர். இவருள் 41 பேருக்கு திருமணம் முடிந்துவிட்டது. மற்றவர்களுக்கு திருமணம் ஆகும் நிலை உருவாகி வருகிறது. குழந்தை பேறு வேண்டி வந்தவர்கள் 501 பேர். அருள் பெற்றவர்கள் 329 பேர். எஞ்சியவர்க்கு உரிய காலம் வரும்போது கிடைக்கும் என்றாள் அன்னை. ஓம் சக்தி.